இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பெத்த பிள்ளைங்கள அளவுக்கு அதிகமா செல்லம் குடுத்து, அவ்வளோ கெடுத்து வச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டுருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க லைஃப்ல சின்ன சின்ன சறுக்கல்கள கூட அவங்களால தாங்கிக்க முடியாதுங்க. அதனால அப்பப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு இல்ல, முடியாது, என்னால இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கத்துக் குடுங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அடையட்டும். அப்பதான் பெரிய பெரிய சூறாவளி மாரி இல்லன்னா ரொம்பவே பெரிய தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்துச்சுன்னா, அது அவங்களால அந்த இடத்துல பியர் பண்ணி, ஓகே நமக்கு இப்படிதான் நம்ம சர்வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும், தைரியமும் அவங்களுக்குள்ள அப்பதாங்க வளரும். ஏன்னா, என் ஊர் சைட்லலாம் சொல்லியிருப்பாங்க. அ எப்படி சொல்றது? நிழல்ல வளரக்கூடிய பயிர் வந்து உச்சி வெயில தாங்காதுன்றுவாங்க. கடைசில அந்த மாரி நம்மளே நம்ம பிள்ளைங்கள கெடுத்து வச்சுற வேண்டாம். கண்டிப்பா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பாசம் குடுத்து வளர்த்துவோம். அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்களுடைய சிறக நம்ம உடைச்சு விட்டுர்றோம். அதுதான் நடக்குது செல்லம் குடுக்கறனால. அதனால அவங்களே லைஃப்ல முடியும், முடியாதுங்கிறத நம்மளுடைய ஒரு லிமிட் வச்சுக்குவோம். இவ்வளோதாம்மா அப்படிங்கிறத. அத அவங்க கத்துக்கட்டும். அப்படி கத்துக்கிட்டு வளர்ற பிள்ளைங்க நாளைக்கு நல்ல பிள்ளைங்களா வந்து நம்ம முன்னாடி நிப்பாங்க அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன்.